ஏன் கதைக்கு வரும்? நானும் நிஜத்தை சொல்லி ஆகணுமே. உங்க மிஸ்டர் மதன் இருக்காரு. அவரை பத்தி பேசாதீங்க ப்ளீஸ். அது முடிஞ்சு போன கதை. ஓகே, இது அவரை பத்தினது இல்லை. இது உங்களை வேவு பார்க்க அனுப்பிச்ச ஆளை பத்தினது. அது யாருன்னு தெரிஞ்சா நீ தெரியும். தெரியுமா? இல்ல, என்ன தெரியும்? நான் என்ன செய்றேன், யார் கூட வந்திருக்கேன், இது நிஜமாவே ஹாலிடே தானா, இதெல்லாம் வேவ் பார்க்க கூடவே ஆள் இருக்கிறது. பார்சலோனால புல் ஃபைட் முடிஞ்சதுமே தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோலாம் தெரிஞ்சுட்டு என் கதையை எப்படி உங்களால பொறுமையா கேட்க முடியுது? ஏன்? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அது உங்க கதை, இது ஏன் கதை. ஆனா நம்ம 2 பேர் கதையும் விதியால சேர்த்து வைக்கப்பட்டது. உங்களால எப்படி இப்படி பிரிச்சு பார்க்க முடியுது? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? இருக்கு. ஏன்னா நான் உங்களை மன்னிக்கிறதுக்கான காரணம் சொல்லிட்டேன். இந்த டிடெக்டிவை நீங்க மன்னிக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க சொல்லவே இல்லையே. நான் மன்னிப்பேன்னு நினைக்கிறீங்களா? நோ நோ வே. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? வேவ் பார்க்க வந்த அந்த நாயை பலார்னு கணத்துல அடிக்கணும். நாய்? யா. இது என்ன நாடகம்? இது நாடகம் போட்டதுக்கு தண்டனை. ஓ, that's a point. சரி, உங்க இஷ்டம். Go ahead. வெட்கம் இல்ல உனக்கு? யாருக்கு வேலை செய்யறேன்னு எனக்கு தெரியும். போய் நீ பார்த்து உன் முதலாளி கிட்ட சொல்லு போ. ஐ லவ் மேஜர் ஆர் மன்னார். ஹலோ பாஸ். ஹலோ மேஜர். உங்ககிட்ட உண்மையை சொல்லு. നീ വലിയ സിനിമക്കാരാ ഇരിക്കണ എന്ന് വെച്ച് ഒരു ബഹുമാനം ഇല്ലാതെ എന്റെ ഭർത്താവിനെ കാരണം കളിക്കുന്നത് തെമ്മാടിത്തരവാ. ഏയ് இது ஏன் லைஃப் ஏன் இஷ்டப்படி தான் நடக்கும். ആരാ ഇത് ഏൻ ലൈഫ്? അയാൾക്ക് ഫോൺ നിൽക്കുന്നുണ്ട്. വിളിക്ക. അയാളുടെ കഴുത്ത് പൊട്ടിയാ ഞാൻ താലി പൊട്ടും. എനിക്ക് ഒരാള് ഉങ്ങളെ மாதிரி 2 3 கிடையாது. ஐயோ ஐயோ. கம் அகைன். 2 3 വേണ്ട, അവളെ കൈ നല്ല സ്ട്രോങ് ആണ്. ഓക്കേ സോറി. ஓகே. 2 காதலாச்சு, புத்தி வந்துருச்சு, புத்தி தெரிஞ்சிருச்சு. நான் இனி யாருக்குமே அடிமை இல்ல. ഞാൻ യാർക്ക് അടിമ? അയ്യോ സോറി. ഞാൻ റെസ്പെക്റ്റബിൾ പ്രൊഡ്യൂസർ. ஹலோ பாஸ், இருக்கீங்களா? வெல் டன் மேஜர், ஃபேண்டாஸ்டிக். இனி நான் யாருக்கு அடிமை இல்லை. எனக்கு ஆடியோ கிடச்சிருச்சு, ஆனால் வீடியோவும் வேணும். ஐ ஜஸ்ட் கெட் ஹர். உங்களுக்கு போனஸும் உண்டு, டோன்ட் வரி. ஆனால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன் சொல்லுங்க பார்ப்போம். எங்க இருக்கீங்கன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா தண்ணியில இருக்கிற மாதிரி இருக்கு, ரைட்? ஆஸ் ஆல்வேஸ். ஆனால் இப்போ நான் இருக்குது ஏத்தன்ஸ் ஏர்போர்ட் லாஞ்சில். மறுபடியும் எரிமலை வெடிச்சதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இல்லாட்டா நான் இங்கேயே அன்றைக்கி வந்திருப்பேன். டோன்ட் வரி, நாளைக்கு நான் கண்டிப்பாக வந்துடுவேன். நாளைக்கா? இங்கேயா? இங்கே இல்லை, அங்கே. ஆக்சுவலி அது எனக்கு அங்கே, உங்களுக்கும் அங்கே தான். என்னாச்சு மேஜர்? நீங்களும் தண்ணி போட்டுருக்கீங்களா? குட் குட், ஹேவ் ஃபன், என்ஜாய். ஐ ஜாயின் யூ லேட்டஸ்ட் பை டுமாரோ ஈவினிங், ஓகே? டுமாரோ ஈவினிங்? பாஸ், உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். என்னோட அந்த ஆஸ்பத்திரி மேலே தானே ஃப்ரைடே பேங்க் மூடிடுச்சு. நான் மண்டே மார்னிங் கட்டிடுறேன். மண்டேயா? பட் நீங்க ஃப்ரைடே கட்டுறேன்னு சொன்னீங்களே. அது நான் அப்போ சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன்ல, மண்டே மார்னிங் கட்டிடுறேன், ப்ராமிஸ். இங்க ரொம்ப கதை கந்தலாயிடும் போல் இருக்கு. Don't worry, tension not. I will see you soon, huh? Bye, see you. ஆமாண்ணே, சீஃப் டாக்டர்கிட்ட தான் பேசினேன். திங்கக்கிழமை ஆப்ரேஷன் பண்ணணுன்னாங்கிறாங்கண்ணே. இல்லைன்னா அவர் உயிருக்கே உத்தரவாதம் இல்லைன்னு சொல்கிறாங்கண்ணா. ஆமாம், அதுக்கு முன்னாடி முழு பணத்தையும் கட்டணும்னு சொல்கிறாங்க. அடிக்கடி உங்ககிட்ட பணம் கேட்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. எனக்கு வேற யாரையும் தெரியாது, உங்களை மட்டும் நான் நம்பியிருக்கேன். எனக்கு எல்லாம் புரிஞ்சுது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஒரு உயிரை காப்பாற்றுற விஷயம். ஐ எம் இன். நீங்க நீங்க எனக்கு கை தூக்க முடியாது, அதனால சரி. சாட்டர்டே மதன் நீங்கள் வராரு. மண்டே உங்கள் செக் கிளியரன்ஸ் ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்டோட சர்ஜரி இல்லை என்கிட்ட விடு, நான் பார்த்துக்கிறேன்.
யாருக்கு ஃபோன் பண்றீங்க? மதன். ஐயோ നിർത്ത് மேடம். மேஜர் ஐயோ ஐயோ എന്ന് പറയുന്നു. நீங்க என்ன மலையாளத்துல டிரான்ஸ்லேட் பண்றீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். பார்க்க தான் கொஞ்சம் மந்தமா இருப்பேன். இதோ மதன். ஆனா காரியத்துல கேட்டுக்காரு. எனக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க. சத்தம் போடாதீங்க. ஸ்பீக்கர் ஃபோன்ல போடுறேன். பேசாதீங்க. ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்கா? என்னது? இல்ல ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்கான்னு. தண்ணியில் இருக்காருங்க அவர். സ്വിമ്മിംഗ് പൂള് ഡൈവ് ചെയ്യുന്ന ശബ്ദം. Wait a minute. Take your time. முதல்ல போட்டில் சேஸ் பண்றாரா? Hello, who is this? ஹலோ மதன். மிஸ்டர் மதன். தீபா. தீபாவா? ஓகே, சொல்லுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத தெளிவா கேளுங்க. உங்க காதல் கதையை டெய்லி சோப் மாதிரி பார்த்துட்டு இருக்கவன் நான். அந்த உரிமையில சொல்றேன். நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா ஷட் அப்னு சொல்லிடுங்க. போன் வச்சுருங்க. ஹலோ இருக்கீங்களா? எஸ் இருக்கேன். சாரி, ஷட் அப். ஐ மீன் சொல்லுங்க. சுருக்கமா சொன்னா உங்க காதல் சந்தேகத்துல அடிபட்டு எப்பவோ செத்து போச்சு. பஞ்சுக்கு பதிலா 2 பேருமே ஈகோ அடிச்சு விளையாண்டுருக்க ஒரு பொம்மை தான் இப்போ உங்க காதல். நீங்க ரொம்ப டீப்பா பேசுறீங்க. ஆமா, நான் தீபா தான் பேசுறேன். ஆனா உங்க அம்பு ரொம்ப ஷாலோ. வேற ஒருத்தனை டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கா. அது உங்களுக்கு தெரியும். அதனாலதான் நாங்க உடனே புறப்பட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு தானே சொல்ல வந்தீங்க. வராதீங்க, திரும்ப போயிடுங்க. மனசு ரொம்ப வலிக்கும். மனசு வலிக்குது. ஃபோன் ஆறுது. ஒரு நிமிஷம் ஹோல்ட் ஆன் ப்ளீஸ். now it's worse. ஐயா பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. இந்த பாருங்க, எதுக்கு இவ்வளவு போதையில வெனிஸ் வரைக்கும் வந்து கஷ்டப்படணும்? அவன் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்க தான் ஒரு ஆள் வச்சிருக்கீங்களே. மேஜரை கேட்டா சொல்லிட்டு போறாரு. கண்டினியூ. அம்புவுக்கு தலைவலி, இருமல், லூஸ் ஆயிட்டான். இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கப்ப கைய பிடிச்சு பர்ஸ் எடுத்து திறந்து பார்த்தா டிடெக்டிவ் ஏஜென்சின்னு புரிஞ்சு போச்சு. அவளும் ஒரு டிடெக்டிவ் வச்சிருக்கா. அவன் சொல்லிட்டான். என்ன? அவளும் ஒரு டிடெக்டிவ் வச்சிருக்காளா? டிடெக்டிவ்னா டிடெக்டிவ் இல்ல, சுத்த வேஸ்ட். ஆனா கெட்டிக்கார கில்லாடி. ஏன் போனை கட் பண்ணிட்டீங்க? நல்லா தானே போயிட்டு இருந்தது. எங்க போயிட்டு இருந்தது? வேற ஊருக்கு போயிட்டு இருந்தது. நீங்க எதுக்கு புதுசா கேரக்டர் சேர்க்கறீங்க? இப்போ எதுக்கு அந்த டிடெக்டிவ்? அதானே. சரி வேண்டாம், கேன்சல். என்ன கேன்சல்? சொல்லிட்டீங்களே. ஆமால. சரி ஓகே, இப்படி வச்சுக்கிட்டா எப்படி? போன் முடியலன்னா எதுக்கு குடிக்கிறீங்க? சரி, லைன் பேட். மொனகாலிக்கு ஃபர்ஸ்ட் லைன் பேடா இருக்கு, கேட்கலன்னு சொல்லிடுங்க. லைன் பேடா இருந்தது, கேட்கல. ஒரு நிமிஷம் பாருங்க, இப்போ கேட்கும். பார்த்துட்டேன். லைன் பேடா இருக்கு, கேட்கல. I should not have peed on my phone. என்னங்க நீங்க பொய்யும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நிஜமும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ சொல்லி தொலைச்சிட்டீங்க. ஸோ கதை அப்படி தான் போனோம். அம்புக்கு இப்போ ஒரு டிடெக்டிவ் இருக்கான். ஆறாவது அட கொஞ்சம் சும்மா இருங்க சார். அம்புவோட டிடெக்டிவ் யாருன்னு மதனுக்கு தெரியாது, அம்புவுக்கே தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும். எதுக்கு ஃபோன் எடுக்கிறீங்க? மலையாளத்தில் சொல்லுங்க. அம்புவோட டிடெக்டிவாக நடிக்க ஒரு ஆள் வேணும். சரி, நீங்களே நடிக்க. ഞാനാ கை தூக்கினீங்க. எனக்கு அசிஸ்டன்ட் என் வைஃப். எதுக்கு? என்னங்க இது? ஆளுக்கு ஒரு கேரக்டர் ஆட் பண்ணிக்கிட்டே போனால் நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்க. சரி விடுங்க, ஒரு லேடி கேரக்டர் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லதான். இல்லை ஒரே ஆம்பளை கூட்டமாயிரும். கரெக்ட். என்ன கரெக்டு? அம்புவோட டிடெக்டிவ் குரூப் தான் ஃபிக்ஸ் ஆகி போச்சு. நான் மதன் டிடெக்டிவ். ஆனால் குரூப்பை மதன் பார்த்ததில்ல. பார்த்துருக்கேன். எப்போ? கொடைக்கானல வச்சு. நான் ஒரு ப்ரொடியூசரான தெரியும். ப்ரொடியூசர்னு தானே தெரியும். டிடெக்டிவ்னு தெரியுமா அவருக்கு? தெரியாது. எனக்கே இப்போ தானே தெரியும். அது சரி. ஆனால் என்ன பண்ணுறது, நிலவரம் அப்படி. அவர் நம்பிடுவார், அது போதும். அம்புவே நம்புறா குரூப் தான் மதன் டிடெக்டிவ்னு. அது அப்படியே இருக்கட்டும். எப்படி இருக்கட்டும். மொத்தம் എൻ്റെ கால் ஷீட் புட்டிச்சோரோட ഞാനില്ല. மிஸ்டர் குரு. சரி, டச்ச மாட்டேன். நீங்க படம் பண்றீங்க, நவம்பர்ல பூஜை. அதுக்கு நான் கேரண்டி. பேசாம நாங்க சொல்றத செய்யுங்களேன். அங்க ஒரு உயிரும் காதலும் ஊசலாடிட்டு இருக்கு. வாட்ஸ் மோர்?
எதுக்கு? നല്ല ടൈറ്റില്. എടി മനസ്സിലായ നമ്മ പടത്തിന് പറ്റിയ ടൈറ്റില്. ഏത്? ഉയരും ഉയരും ഊഞ്ഞലാടുന്നു. Will you just shut? சரி நீங்களே சொல்லுங்க. விடுங்க, சரிதான் சொல்லியாச்சே. சரி, எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. அந்த ஆள் இங்க வரப்போ அவரும் அம்புவும் மீட் பண்ணக்கூடாது. மறைஞ்சு நின்று பாக்குற மாதிரியே மதனை ப்ரிப்பேர் பண்றோம். அப்ப தூரத்துல இருந்து மதன் பாக்குறப்போ அம்புவும் அவளோட காதலோட நெருக்கமா இருக்கிற மாதிரி நடிக்க ஒரு ஆளை செட்டப் பண்றோம். எப்படி?